சரித்திரம் படைப்போம், தமிழகம் கொண்டாடுவோம், தமிழகம் சரித்திரம் படைப்போம். அடுத்ததாக போதை ஒழிப்பு தூதுவர்கள் அறிவிப்பு வெளியிடப்படுகிறது. நம்ம ஒவ்வொருத்தருமே போதை ஒழிப்புக்கான தூதுவர்களாக செயல்பட வேண்டிய காலகட்டம் இது. ஆனா கல்லூரி மாணவர்கள் பெரும் திரளாக போதை ஒழிப்புக்கு தன்னார்வத்துடன் முன் வந்திருக்கிறார்கள். அதனால இன்றைக்கு இன்னும் சொல்ல போனால் நூற்றுக்கணக்கான கல்லூரி மாணவர்கள் இங்கே நம்மிடையே வந்திருந்தார்கள். அவர்களில் மிகுந்த ஆர்வத்துடன் இருந்த சில மாணவர்களை இங்கே தேர்வு செய்திருக்கிறோம். அந்த 12 வாலண்டியர்ஸ் மேல வாங்க, மேடைக்கு வாங்க. பி த லீடர்ஸ் போதை ஒழிப்பு தூதுவர்களாக பொறுப்பினை அடையாளமாக நம் முன்னே ஏற்க இருக்கும்
அந்த 12 வாலண்டியர்ஸ் மேடைக்கு வாங்க. Center of the stage. புதுமை ஒன்று பூத்திட மாற்றம் ஒன்றை காணவே மாறுகிறோம் இன்று நாமே. We the leaders. We the leaders. சிறு துகள்கள் போல சேருவோம், எதிர்காலத்தின் தூண்களாக மாறுவோம். அறிவாளினையும் கூட்டமே, இது நாளை தமிழகத்தின் மாற்றமே. பழமை கதைகள் மாறுமே, புது விடியல் கதவு திறக்குமே. அதிகாரம் மக்கள் கையிலே, இனி அச்சம் இல்லை நெஞ்சிலே. முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. இங்க பிராண்ட் அம்பாசிடர்ஸ் ஒருவருக்கொருவர் அடையாளமாக இந்த போதை ஒழிப்பு தூதுவர்களாக அவங்க எல்லாம் பொறுப்பேற்கிறார்கள், அதற்கான உறுதி ஏற்கிறார்கள். இந்த கல்லூரி மாணவ மாணவியர் ஒரு அடையாளமாக, இதுல நிறைய பேர் இருக்காங்க வாலண்டியர்ஸ், அனைவரையும் மேடையேற்ற இயலவில்லை. அதனால அவங்க இந்த வெள்ளை பட்டையை அணிந்து அவர்கள் உறுதி ஏற்கிறார்கள். We the leaders in ஒவ்வொரு சேவகரும் அறிந்திருக்கும் இந்த ஒயிட் பேண்ட், இந்த வெள்ளை பட்டை, இது போதையை தடுக்கும் சாட்டை, நம் மணிக்கட்டில் கட்டி இருக்கும் மந்திர கயிறு. போதையை எதிர்க்கும் நம் தலைவர் அண்ணாமலை அவர்களின் துணிவை நமக்கு தரும் வெள்ளை பட்டையாகும். போதை எதிர்ப்பது ஒரு அரசின் வேலையாக மட்டுமல்ல, ஒரு காவல்துறையின் வேலையாக மட்டுமல்ல, மக்களின் கடமையாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தை முன்னிறுத்தும் நம் முதன்மை சேவகர் திரு அண்ணாமலை அவர்களின் எண்ணத்தை வெளிப்படுத்தும் வகையிலே இந்த கல்லூரி மாணவ மாணவியர் அந்த உறுதியை ஏற்று போதை ஒழிப்பு தூதுவர்களாக உங்கள் முன் உறுதியேற்கிறார்கள். ஒருவருக்கொருவர் வெள்ளைப்பட்டையை அவர்கள் கொடுங்க, மாட்டி விடுங்க. அதுக்கு முடிச்சுட்டு அப்படியே இருங்க, கலைஞ்சு போகாதீங்க. கொஞ்சம் நல்ல தள்ளி விலகி நில்லுங்க. ஸ்டேஜ் இஸ் பிகர், ஸ்டேஜ் இஸ் பிகர். வாங்க சென்டருக்கு வாங்க. சிறு துகள்கள் போல சேருவோம், எதிர்காலத்தின் தூண்களாக மாறுவோம். அறிவாளினையும் கூட்டமே, இது நாளை தமிழகத்தின் மாற்றமே. பழமை கதைகள் மாறுமே, புது விடியல் கதவு திறக்குமே. அதிகாரம் மக்கள் கையிலே, இனி அச்சம் இல்லை நெஞ்சிலே. தற்போது We the leaders in தன்னார்வலர் நா. பாஸ்கர் அவர்கள் போதையில்லாத இந்தியாவிற்கான உறுதிமொழியை வாசிப்பார். அவருடன் இணைந்து நாமும் கைகளை நேராக உயர்த்தி உறுதிமொழியினை ஏற்போம். உறுதிமொழி இங்க பின்னாடி ஸ்கிரீன்ல வரும். எல்லாரும் எழுந்து நின்று உங்கள் கரங்களை உயர்த்தி இந்த போதைக்கு உறுதிமொழி எடுக்கலாம். எல்லாரும் அந்த பேண்ட, உங்க எல்லாருக்கும் பேண்ட் வந்துருச்சா? அந்த பேண்ட் அணிவிச்சுக்கோங்க. எல்லாருக்கும் பேண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வெள்ளை பட்டையை அணிந்து உறுதிமொழி ஏற்க வேண்டும். போதையில்லா தமிழகம் விழிப்புணர்வு உறுதிமொழி. அனைவரும் தங்களுடைய வலது கையை முன்புறமாக உயர்த்தி பிடித்து உறுதிமொழி ஏற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.
நான் நான் என் வாழ்நாளில் என் வாழ்நாளில் ஒருபோதும் எந்தவிதமான போதைப் பொருட்களை போதைப் பொருட்களை எச்சூழலிலும் பயன்படுத்த மாட்டேன். என் குடும்பத்தையும் சுற்றுப்புறத்தையும் போதையின் பிடியில் இருந்து பாதுகாப்பதற்கு முயற்சி செய்வேன். சாமானிய மக்களின் ஒற்றுமையோடும் தலைமைத்துவ பண்போடும் போதை இல்லாத ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க பாடுபடுவேன். போதைக்கு எதிரான வலிமையான விழிப்புணர்வை மக்களிடம் கொண்டு சேர்க்க போராடுவேன். போதை இல்லாத தமிழகம் என்ற இலக்கை நோக்கி சாமானிய மக்களின் நல்வாழ்விற்காக அர்ப்பணிப்புடன் செயல்படுவேன். மாற்றம் நம்மிடமிருந்து துவங்கட்டும். போதை இல்லாத தமிழகம் பிறக்கட்டும். மாறுவோம். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா. நன்றி அனைவருக்கும் நன்றி. தன்னார்வத்துடன் பல கல்லூரிகளிலிருந்து பி த லீடர்ஸ் அமைப்பிலே தன்னை இணைத்துக் கொள்ள வந்த அனைத்து மாணவ மாணவியருக்கும் என்னுடைய தனிப்பட்ட முறையிலே இந்த விழா குழுவின் சார்பில் அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. இந்த போடியம் சென்டர் கொண்டாங்க. பி த லீடர்ஸ் புரட்சி ஒன்று